இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில, இந்த உக்ரைனுக்கு ரஷ்யாக்கும் அவங்க சண்டை பிடிச்சுக்கிறத விட, கமெண்ட் செக்ஷன்லலாம் அதிகமான சண்டை இருக்கு. இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியில என்னதான் நடக்குது? ஒண்ணும் தெளிவா புரியலையே, பிடிபட மாட்டேங்குதே அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து புலம்பல்கள் இருக்கும். இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கனாலே, இந்த மேப் எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்குலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பகுதியில ஏகப்பட்ட சிக்கல் போயிட்டு இருக்குன்னு. கீழ கமெண்ட் செக்ஷன்ல போரே நடந்துட்டு இருக்கும். மாறி மாறி இல்ல எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. நாங்க தான் பெருசா ஓங்கி இருக்கோம் அப்படிங்கிறது போல இருதரப்புலயும் மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்கான விளக்கங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உக்ரைனோட வீடியோல தெளிவா கிடைச்சிருச்சு. அது 40 செகண்ட் அந்த வீடியோ. ஆஹா! 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 இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தெய்வமே குடுத்துட்டீங்களா? நேட்டோ மீட்டிங் நடக்குது குடுக்க மாட்டீங்கன்னு நெனச்சோம். குடுத்துட்டீங்களா? அப்படிங்கிறது போல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவலோட எதிர்பார்த்து அந்த வீடியோவ டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அந்த ஓச்சா ரிவர ரஷ்யா கிராஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒச்சான்ஸ்கோட தெற்கு பகுதி, வடக்கு பகுதியை விட்டுட்டு தெற்கு பகுதியில கீழ முன்னேறி வந்து சில பில்டிங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. மேபி இந்த ரஷ்யாக்கு ஆதரவா பேசுவாங்க இல்லையா அனலிஸ்ட் தரப்புல. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வடக்கு பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதனால சபாட்டாஜ் அண்ட் ரிகானிசன் குரூப்ப மொதோவேவோ உள்ள அனுப்பியிருப்பாங்க. அதுக்கே அரண்டு போய் சில பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அரண்டு போய் இது போல மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிக்கிறாங்க உக்ரைன். அதாவது உக்ரைனோட ட்ரோனு உக்ரைனோட வீரர்கள் எப்படி தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கறத அங்க எடுத்திருக்காங்க. அந்த பதிவுல பார்க்கும்போது தெரியும். இந்த ஓச்சா ரிவர கிராஸ் பண்ணி வந்து சில பகுதியில் நின்னு சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாரி இந்த வீடியோ பாஸ் பண்ணி காட்டுறேன். சர்க்கிள் மாரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க. உக்ரைனோட டேங்க் அந்த பக்கத்துல அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பில்டிங்ஸ்லாம் வந்து குண்டு போட்டு காட்டுவாங்க. அதெல்லாம் ஒச்சான்ஸ்கோட தெற்கு பகுதி தான். ஸோ ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. அங்கேயும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அந்த இடத்துல என்ன பிளான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி அதிகமான அட்டாக்ஸ் இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக டைவர்ட் பண்றதுக்காக தெருப்பகுதியில கால் வச்சுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா கட் பண்ணிடலாம் இல்லையா? சப்ளைஸ் வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, உக்ரைனோட வீழ்ச்சி இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஒட்டுமொத்த வடக்கு பகுதியுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். ஸோ அதுக்காக கூட இது போல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன முன்னெடுத்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல சில பல ஆயுதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியல. ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதை உக்ரைன் தரப்பு வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க. என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா பாஸ் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல களத்துக்கு எடுத்துட்டு வந்து இவ்வளவு க்ளோஸ் காம்பேட்ல யூஸ் பண்றாங்கன்னா எதுக்கா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கு எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டைம் போக போக தான் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கலாம் தெரிய வரும். இந்த டர்ட்டில் டேங்க் எப்படி அது போல இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியாம எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. உக்ரைன் தரப்புல இருந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா ஹெவி ஸ்மோக் இப்போ ஒரு டேங்க் உள்ள வருது அப்படின்னா பயங்கரமா ஸ்மோக்க போட்டு உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரிய முடியல. உக்ரைனியன்ஸ்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ரொம்ப ஃபாஸ்ட் அட்டாக்கா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது லிப்சி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல உக்ரைனோட கை ஓங்கி இருக்கு. அந்த லிபோக் பகுதி இருக்குல்ல ஒரு சின்ன செட்டில்மெண்ட், ஒரு சின்ன வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் வந்து பின்வாங்கிட்டு இருக்காங்க. உக்ரைனோட வீரர்கள் சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா இப்ப அந்த இடத்துல ஃபேப் 3000 வந்து ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப திரும்பவும் ஃபேப் 3000 களமிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு ரஷ்யா இந்த ஃபேப் 3000 எந்தெந்த பகுதிகளில் போட்டிருக்காங்கன்னா, ஒன்னு இந்த லிப்சி, இன்னொன்னு அந்த நியூயார்க் இருக்கு இல்லையா? அந்த ட்ராஸ்க் அந்த பகுதியில் வந்து இந்த டொனஸ்கோ பிளஸ் அந்த பகுதியில் வந்து ஃபேப் 3000 வகை குண்டுகளை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லிப்சியில் வந்து போடும்போது அதிகமான உக்ரைனோட வீரர்கள் அந்த பகுதியில் இருந்ததாகவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போட்டு இதனால ஹெவியான டேமேஜ் நடந்திருக்கு உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இமேஜ் சைட்ல லோட் ஆயிருக்கும். மொத்தம் ஒரு 17 ஆண் மகன்கள் உக்ரைனோட ஆண்கள் தான். உக்ரைன்ல இருந்து ரொமேனியா பார்டருக்கு ஓடிடலாம் அப்படின்னு பாத்துக்கிறாங்க. காசு கீசு எல்லாம் கொடுத்து வண்டியில சேஃப்டியா வந்துக்கிறாங்க. பாவம் துரதிருஷ்டவசமா புடிச்சிட்டாங்க. உக்ரைன்லயே வச்சு புடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் கேட்கவா வேணும். நேரா ஃப்ரண்ட் லைன் அதுவும் கர்க்கி ஓகே அப்படிங்கிறது போல இந்த 17 பீஸுகளையும் அனுப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. கொஞ்சம் சிக்கல் தான், இக்கட்டான சூழ்நிலை தான். பட் ஆனா உக்ரைனோட அதிபர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க நேட்டோல, இப்போதைக்கு நேட்டோ மெம்பர்ஷிப்புக்கு எங்களால ப்ராமிஸ் பண்ண முடியாது. பட் ஆனா எங்களால உதவிகளை இன்னும் ஸ்ட்ராங்கா செய்ய முடியும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நேட்டோல கூடி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மீட்டிங்ல நம்மளாம் ஒன்னா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், ஆனா ஒரு கருப்பு தொலை இருக்குதுங்களே அப்படிங்கிறதோட பேசிக்கிறாங்க. அதாவது கருப்பு பிளாக் ஹோல் இருக்குதுங்க நேட்டோல. அதாவது பைடன் அவர்கள்னால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது போல. இப்பெல்லாம் பேசவே கூடாது. இது வந்து எலெக்ஷன் டைம். ஐயோ என்ன ஆகுறது, ஒன்னும் பண்ண முடியாது. என் வாய் வேற கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. என்னும் நாட்டில் தேர்தல் வருகிறது அல்லவா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால பை என்னும் நபர் ஜெயிக்காம போயிட்டாங்க அப்படின்னா ட்ரா என்னும் நபர் வந்து விட்டால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும் இந்த நாட்டோ அமைப்புக்குள் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பேசி இருந்துக்கிறாங்க. எது எப்படியோ
செலன்ஸ்கி அவர்கள் எதை நம்பி எதிர்பார்த்து போனாரோ அது கிடையாது. அந்த காங்கிரீட் ஸ்டீல் ஸ்டெப்பு கொடுக்குறாங்களா, ஸ்டெப்புலாம் ஒன்றும் கொடுக்கல. இப்போதைக்கு ப்ராமிஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதோட தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி, ஓகே. இப்போ பிளான் என்ன? அதிக அளவில் எலக்ட்ரிசிட்டி உக்ரைனுக்கு தேவைப்படுது. வின்டர் வேற நெருங்கிட்டு இருக்கு. இது எப்படி உக்ரைன் கடக்க போறாங்க? ப்ரெஷர் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க பெருமளவில். ஓகே அப்படின்னா நேட்டோ நாடுகளுக்கு ஒரு தைரியம் வரும். ஏன்னா வின்டரு கடும் குளிரா இருக்கும். இந்த ஒரு சமயத்துல ரஷ்யா வைத்து சண்டை பிடிக்கணும்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாம, ஃபுட் இல்லாம சில நேரங்கள்லாம் சண்டை பிடிக்க நேரிடலாம். ஸோ இதுக்கு எப்படி நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுது? ஏன்னா போர்ன்னு வந்துருச்சு அப்படின்னா அதிகமான வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கும்போது ரஷ்யா வந்து இதையும் மேனேஜ் பண்ணும். என்னதான் ஆயுதங்கள் தயாரிச்சுக்கலாம், ஆனால் உணவு பற்றாக்குறை வந்துடக்கூடாது. ஃப்ரண்ட் லைன்ல உணவுகளை வந்து அனுப்பணும். இது வந்து இந்த இரண்டாம் உலகப் போர், முதலாம் உலகப் போர், அதுக்கு முன்னாடி காமனா நடக்கக்கூடிய போர், இந்த நெப்போலியானிக் வார்ஸ், இந்த யூரோப்பியன் வார்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உணவுங்கிறது மிகப்பெரிய சிக்கல். இந்த போர் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய சிக்கல். அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சுக்க முடியும். அந்த ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அந்த வீரர்களுக்கு உணவு தேவை. ரஷ்யர்கள்னால அதை பண்ண முடியும். ஏன்னா அவங்க அதே பிரதேசத்துல, குளிர் பிரதேசத்திலேயே இருந்து வாழ்ந்து வந்தவங்கனால அவங்க அதை மேனேஜ் பண்ணி சப்ளை லைன்ஸை கரெக்டா வச்சுக்கிட்டாங்கன்னா சஸ்டெயின் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். ஆனா யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு அதை அந்த குளிரை சமாளிச்சு அதை பண்ணி வராங்க அப்படிங்கிறது அது சிக்கல் தான். அந்த ஃபுட் சப்ளை லைனை எந்த அளவுக்கு கரெக்டா வச்சுக்கிறான்றது இந்த விண்டர்ல வச்சு டெஸ்ட் பண்ண போறாங்க. எலக்ட்ரிசிட்டி பெருமளவுல இல்ல, எதுவுமே இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து வெளிவிட்டிருக்காங்க. சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். எலக்ட்ரிசிட்டி உக்ரைன்ல இல்ல, ஆனா மேற்குலகத்துல இருந்து, அதாவது எப்படி சொல்றது, போலாண்டு, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, போலாண்டு, ஹங்கேரி, ரொமேனியா, ஹங்கேரி ஆல்ரெடி சொல்லிட்டுனா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரி கிட்ட இருந்தா பிரதானமான எலக்ட்ரிசிட்டி வாங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் விக்டர் ஆர்பன் அவர்கள் தைரியமா உக்ரைனுக்கு போய் சமாதான பேச்சுவார்த்தை பண்றாரு, ரஷ்யா கிட்ட போய் பேசுறாரு, எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஆர்பன் அவர்கள் இந்த கரெக்டா வின்னர் வர சமயத்துல அமைதிக்கு போறியா இல்ல ஆஃப் பண்ணிட்டுமா எல்லாத்தையும் அப்படிங்கிறத கேட்டாருன்னா அப்படியே கழுத்துல வச்சு ஒரு அப்படியே பிடிச்ச மாதிரி ஆகி போயிரும் இல்லையா? ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த போலாண்ட்ல அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா? எத்தனை அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஓகே, இப்போ போலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க உக்ரைனுக்கு. உக்ரைன்ல அதிகமான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த நாடு பாவம் இப்போ பல நாடுகளுக்கு இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. இப்போ இது போல ஒரு சூழ்நிலை சிக்கல் வந்துருச்சா? சொன்னாலும் இதுக்கு மேல போலாண்ட் அதிகமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எங்களுக்கு தெரியும். அந்த எலக்ட்ரிசிட்டி வரக்கூடிய பாதைகள், அந்த சப்ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹிட்லிஸ்ட் இருக்குது, சேஞ்ச் பண்ண அதை அடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கிறதா ரஷ்ய தரப்புல சொல்லப்பட்டு வருது. இது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் சிக்கல் தான். இதை மட்டும் உக்ரைன் சஸ்டெயின் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னா, பெரும் இழப்பு இல்லாம சஸ்டெயின் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னா, மேபி இதுக்கு மேல இதை எஸ்கலேட் ஆகி அடுத்தடுத்த வருஷத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் வருவாரு. அதுக்கப்புறம் இது எஸ்கலேட் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேபிள் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும். 1 கிலோ கம்மியான மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியல. 100 கிலோ இருக்கு இப்போ. உக்ரைனுக்கு வந்து 1 கிலோவும் இல்லை. அப்படியே இப்படி பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இப்படி இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கு வெயிட் அதிகமா இருக்குது, உக்ரைனுக்கு வெயிட்டே இல்லைனாலும் இப்படி இருக்குது. 1 கிலோ கம்மியாகிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த வின்டர் எப்படி சமாளிக்க போறாங்க. எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. உக்ரைன் அதெல்லாம் மீண்டு வரணும். எப்படி வராங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இது மட்டும் இல்லாம வீரர்கள் வேலை பற்றாக்குறை இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைன்ல இருந்து மக்கள் பெருமளவில் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க, மேற்குலகத்துக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வின்டர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கணிசமான நபர்கள் உக்ரைன்ல இருந்து குளிர் காரணமாவே வந்து பாத்தீங்கன்னா அகதிகளா யூரோப்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஓகே தான். இப்போ உக்ரைனுக்குள்ள மறைஞ்சிருக்கிறவங்க பிடிச்சிட்டு போறது கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னா, அங்க போனாங்கன்னா ஃப்ரீ லீஜியன்ல இருந்து யார் வேணாலும் போய் வாலண்டரி மிலிட்டரியா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா போலாண்டுல வச்சு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எப்படியோ அவங்க ராணுவத்துல சேர்ந்தே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய போருக்கு உக்ரைன் தயாரா இருக்கிறாங்க, நாட்டோ நாடுகள் தயாராகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? ஸோ இப்போ ரஷ்யாவும் தயாராகணுமா இல்லையா? ஆனால் இப்போ ஒரு மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. நார்த் கொரியால இருந்து எலைட் மிலிட்டரி ட்ரைனிங்காக நார்த் கொரியால இருந்து சில பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள போயிருக்காங்க. இது வந்து போடப்பட்ட மிலிட்டரி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு முதல் கட்டம். ஸோ இவங்க வந்து ட்ரைனிங்காக போயிருக்கிறாங்க ரஷ்யாக்குள்ள. ட்ரைனிங்னு எப்படிங்க, லைவ் ட்ரைனிங்கா அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய குண்டுகள் வாங்கினாலே போட்டால் வெடிக்கிறதுல வேஸ்ட்டு, டம்மி பீஸு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இவங்களும் அதே போல தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா ஆளுங்க அதிகமாக இருக்கிறாங்களே, சேர்ந்துருவாங்களே ஆளுங்க அப்படிங்கிறது போல அவங்க கிட்ட கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. பட் ஆனால் இரு நாடோட உறவு
நார்த் கொரியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து போட்டுக்கிறாங்க. இதுல இவங்க ஏன் கன்சர்ன் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா கன்சர்ன் ஆயிடுச்சு. ஸோ, அதனால இவங்களும் அனுப்பி விட்டுருக்காங்க. ரஷ்யாவும் ஒரு சைடு தயாராகுறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இது மட்டும் கிடையாது. நார்த் கொரியாவும், ரஷ்யாவும் வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ரஷ்யாலேருந்து கோல் போயிட்டு இருக்குது நார்த் கொரியாவுக்கு. ஸோ, கரண்ட் பிரச்சனை இது போல விஷயம்லாம் இனிமேல் நார்த் கொரியாவில் இருக்கிறது விலைவாசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருக்கக்கூடிய மக்களுக்கு. அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் நார்த் கொரியா வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்கிறதுலேருந்து இப்போ கொஞ்சம் ட்ராக் மாதிரி நார்த் கொரியா வளரும் பாதையில் போயிட்டு இருக்கு. ரஷ்யாவோட நட்பா இருக்கிறதுனால அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ, இது எல்லாமே கன்சர்னா இருக்குது மேற்குலக நாடுகளுக்கு. புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் என்ன ரஷ்யாவை மட்டும் கொஞ்சம் இது அழுத்தி முடிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.